என்னப்பாம்மா இது காலைல எஞ்சதுலேருந்து இப்படியே உட்காந்துருக்கீங்க? எவ்வளோ நேரம் தான் இப்படியே உட்கார்றதா உத்தேசம்? வேற வேலை எதுவுமே இல்லையா உங்களுக்கு? நான் ஏதாச்சும் கேட்டால் மட்டும் வேலை இருக்குன்னு ஓடுவீங்க. இப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்களே, என்ன தெரியுதுங்க? நான் எவ்வளோ நேரம் வேணாலும் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். உனக்கு என்னடி பண்ணுது? நீ பாட்டுக்க பேசாம இருவே. நான் என்னோட பாப்பா என்ன பண்றான்னு கையை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நானும் என் பொண்ணும் என்ன வேணாலும் பேசுவோம். நாங்கள் சைகைகளை பேசிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் உனக்கு புரியாது. நீ பேசாம உன் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு நில்லு. சும்மா நொய்யின்னு ஏதாச்சும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத. எங்க 2 பேருக்கு டிஸ்டர்ப் ஆகுது இல்ல? ரொம்ப ஓவரா பண்ணாத கார்த்தி. நீ பேசுறது பாப்பாவுக்கு கேட்கும், புரியும். நீங்க 2 பேரும் இப்ப சைகைகளே பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கிட்டே காது குத்துற பத்தியா? ஆமா, நீ எப்படி பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டே தெரியற? பொண்ணு பிறக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி இவ்வளோ கான்ஃபிடென்ட் ஆகாதம்மா. கண்டிப்பா பையன்தான். நானும் பையனை சேர்ந்து ஜாலியாக விளையாடுவோம், உன்னை வம்புழுப்போம். என்னோட பையன்தான். அம்மாங்களுக்கு எப்பவுமே பையங்கள் தானே பிடிக்கும். அதனால இது கண்டிப்பா பையன்தான். நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணுலாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. இல்லடி, இந்த விஷயத்துல நான் அடிச்சு சொல்றேன், பொண்ணு தாண்டி பிறக்கும். நீ வேணா எழுதி வச்சுக்கடி. சாரி பாஸ், எனக்கு தெரியும்பா, எனக்கு பையன்தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் சும்மா ஆசையை வளர்த்துக்கிட்டு பின்னாடி புஷ்ஷுன்னு போயிடாதீங்க, சரியா? பையன் தான் பறக்க போகிறாங்க. அதனால பையன் பையனே சொல்லி பழகுங்க. அடியே, உனக்கு இப்பவே வயிறு கொஞ்சம் பெருசா வந்துருச்சு பத்தியா? அப்ப கண்டிப்பா பொண்ணாதான் இருக்கும். வயிறு சின்னமா இருந்தாதான் பையன். எனக்கு தெரியாதா? ஆமா ஆமா, உங்களுக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் குழந்தையா இருந்தாலும் உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஆனா உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் போலயே. வயிற்ற வச்சு எல்லாமே சொல்றீங்க, அதனால உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கும். ஆனா இது எத்தனாவது குழந்தைன்னு தெரியல. ஏன்டி உனக்கு இந்த கொலவெறி? இருடி வாரு. சத்த நேரம் என்னையும் பாப்பாவையும் கொஞ்சம் விடுறியா? அதுக்குள்ள வந்துருவியே. உனக்கு மூக்கு வேத்துருமே. பிறக்கிறதுக்கு முன்னாடி பாப்பாட்ட கொஞ்சனாவே உனக்கு இப்படி வருது. பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சனா என்ன பண்ணுவ? இரு வந்து வச்சுக்கிறேன். இப்ப சொல்லுடி. முன்னாடி என்னமோ சொன்னீங்க, இப்ப சொல்லு பாப்போம். ஏன் எனக்கு என்ன பயமா உங்ககிட்ட சொல்றதுக்கு? சும்மா பொண்ணு நினைச்சு சந்தோஷப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நான் கரெக்டா தானே சொன்னேன். சரி, நீ எப்படி பையன்னு கான்ஃபிடென்ட்டா சொல்ற? நீ தான்ப்பா ஏமாந்து போற. அது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் நான் பொண்ணை கொஞ்சம் மட்டும் உனக்கு எதுக்கிட்டு இவ்வளோ கோவம் வருது? உன்னை கொஞ்சாம பொண்ணை கொஞ்சம்னா உன்னை கொஞ்சாம இருப்பண்ண செல்லக்குட்டி. இல்லையே, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே. எனக்கெல்லாம் ஒன்றும் கோபம் இல்லையே. நான் எதுக்கு கோவப்பட போறேன்? ஏய், நடிக்காதடி. இல்லப்பா, நான்லாம் ஒன்றும் நடிக்கலப்பா. நம்ம பாப்பாவை கொஞ்சம்னா எனக்கு எதுக்கு கோவம் வரப்போகுது? அப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் வரல. இல்லை, ரொம்ப நேரமாக வைத்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்களா, அதான் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பொசஸ்னஸ் அதெல்லாம் என்கிட்ட இல்லை, தெரியுமா? சரியான நடிப்பு கோழிடியானா நீ. நீ சிரிக்கிறதே இங்கே வரைக்கும் தெரியுதே. நல்லாதான் சிரிச்சுக்கிட்டு இருக்க. வேணும்னே தானே பண்ணியிருக்க உன்னை கொஞ்சம்னு. கேட்க வேண்டியதானே, மாமா நம்ம 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. நான் என்ன மாட்டேன்னு சொல்ல போறேன்? நான் ஒன்றும் உன்னை மாதிரி கல் நெஞ்சக்காரிலாம் ஒன்றும் இல்லை, சரியா? நீ ரொமான்ஸ் பண்ண சொன்னா நான் பாட்டுக்கு வரப்போறேன். அப்புறம் நீ ரொமான்ஸ் பண்ண கூப்பிடலைனாலும் என் செல்லக்குட்டியை நான் ரொமான்ஸ் பண்ணுவேன். நீ தானே எனக்கு ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் தானே பாப்பா. இருந்தாலும் பாப்பா வந்ததுக்கப்புறம் உன்னையெல்லாம் கண்டுக்க மாட்டேன், பார்த்துக்க. கண்டுக்க மாட்டீங்களாக்கும், வருவீங்க. அதுக்கப்புறம் இருக்கு, என்னை மட்டும் பார்க்காம பாப்பா மட்டும் பார்த்தீங்க, அப்புறம் நான் கொலைகாரி ஆயிடுவேன். என்னடி எல்லாரும் பாப்பாவதான் கொஞ்சணும்னு நினைப்பாங்க. நீ என்னடானா ஒன்னைய கொஞ்சம் இல்லைன்னா கொன்றுங்கிற. இது என்னடி நியாயம்? பாப்பாவை தானே கொஞ்சணும், நீனாலும் சேர்ந்து கொஞ்சலாம். அதெல்லாம் முடியாது. நான் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் உங்களுக்கு பாப்பா. பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன், என்னையும் நீங்க பார்த்துக்கோங்க. அப்போ என்ன யார் பார்த்துப்பா? உங்களை எதுக்கு பார்த்துக்கணும்? நீங்களே பார்த்துக்க மாட்டீங்களா? இவ்வளோ நாள் நாங்கள் தான் பார்த்துக்கணுமா? இல்லை இல்லை, அதனால நீங்களே பார்த்துக்கங்க. உங்களுக்கே பார்த்துக்க தெரியும்ல. மெச்சூரிட்டிலாம் வந்துருச்சுல. இவ்வளோ பெரிய பையனா ஒரு குழந்தைக்கு அப்பா வைப்பறீங்க, இப்போ போய் என்ன யார் பார்த்துப்பான்னு கேட்குறீங்க? என்ன கார்த்தி, நீங்கள் இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாடி, நீ எப்படியோ விரல சப்புற பப்பா, உன்னையெல்லாம் நான் பார்த்துக்கணும். ஆனால் நான் மட்டும் எரும மாட்டு பையன், என்னை மட்டும் பார்த்துக்க மாட்டேன். அது சரி, ஒரு குழந்தைக்கு நான் அப்பாவை போகிறேன், சரி. அப்போ நீங்கள் என்ன ஆக போகிறீங்க? சித்தி ஆக போகிறீங்களா? நீனும் அம்மா தானே. அப்போ உனக்கு பொறுப்பு வந்துருச்சுல. அதனால உன்னைய நீ பார்த்துக்க, என்னை நான் பார்த்துக்கிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து பாப்பாவை பார்த்துக்கலாம். வேணாம் வேணாம் வேணாம், நீங்கள் என்னையும் பாப்பாவையும் பார்த்துக்கோங்க.
நாங்கள் அப்பப்போ வேணா உங்களை பார்த்துக்கலாம். டைம் இல்லைன்னா உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே அதை பற்றி பேசக்கூடாது. நல்ல விவரம் தாண்டி. ஆனா நீ எல்லாம் பாப்பா வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பாரு, மாமா மாமான்னு பின்னாடியே வருவேன். உன்னை கண்டுக்கவே மாட்டேன் பாரு. ஓ, அப்படி வரீங்களாக்கும். பார்த்துக்கலாம், யாருக்கு யாருன்னு பார்த்துக்கலாமா? பார்டி பார்டி, என்னை பத்தி சாதாரணமா நினைச்சிட்டியா? பார்டி. ம், சரி போங்க. எனக்கு ஒன்றும் நட்டமா போகலப்பா. சரி, எனக்கு வேலை இருக்கு, நீங்க போங்க. சரி போ, எனக்கு தான் வேலை இருக்கு. ஓ, அந்த அளவுக்கு ஆயிட்டீங்களா? சரி. சரிங்க ஆண்டி, நான் வரேன். அங்கிள், நான் வரேன். ஏம்மா வந்தோன்னே கிளம்புற? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போமா. ஆமாம்மா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனானே. வந்ததும் கொஞ்ச நேரம் தான் இருந்தேன், அதுக்குள்ளே போகிறேன்னு சொல்கிறேன். சிவா கூட்டி வந்து விடுவேன். வீட்டில் சொல்லிட்டு தானே வந்தேன். நானும் அதுதாம்மா சொல்றேன். ஈவினிங் போல கூட்டி வந்து விடுறோம்னு வீட்டில் சொல்லிட்டு தான் வந்திருக்கா. இருந்தாலும் கிளம்பணும் நிக்கிறா. இல்லைங்க ஆண்டி, இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக நான் ரொம்ப நேரம் உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறேன். இப்போ அம்மா கொஞ்சம் வெளியில் போகணும்னு சொன்னாங்க, போனதும் வந்துடும் சொன்னாங்க. அதனால தான். இல்லைன்னா என்ன, இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக வரேன் ஆண்டி. சரிங்க அங்கிள், நான் போயிட்டு வரேன். அப்புறம் என் மீரா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். உன் கல்யாணத்தை பற்றி வீட்டில் எதுவும் பேசுகிறாங்களா? மாப்பிள்ளை எதுக்கு பார்க்குறாங்களாம்மா? என்னங்க ஆண்டி திடீர்னு இப்படி கேட்குறீங்க? இல்லைம்மா, இந்த பையலை கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் வேணாங்கிறேன். இத்தனை நாளாக ஒரு மாதிரியாக இருந்தேன். இப்போ பாரு, நீ வந்ததுக்கப்புறம் எவ்வளோ சந்தோஷமாயிட்டேன். பேசாமல் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்னடா ஆண்டி இப்படி கேட்குறாங்களே, அப்படிலாம் நினச்சிக்காத. என் மனசில் பட்டுச்சு, அதனால தான் சொன்னேன். உன் மனசில் வேறு ஏதாச்சும் இருந்தால் சொல்லிடு. அம்மா சும்மா இருமா. டேய், நீ சும்மா இருடா, எல்லாம் எனக்கு தெரியும். மீராட்ட நான் கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். சொல்லு மீரா, உனக்கு சிவாவை பிடிக்கும் தானே? என்னங்க ஆண்டி இப்படி கேட்குறீங்க? சிவாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அதனால பிடிக்கும் தான். ஆனால் நீங்கள் திடீர்னு இப்படி கேட்குறீங்களா? எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. வீட்டில் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, என்னையே பண்ணிக்க சொல்லி தான் நிற்கிறாங்க. எனக்கு தான் பிடிக்கல, பிடிச்ச பையனா வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிடிச்ச பையனா? அப்படி பார்த்தாலும் சிவா உனக்கு பிடிச்ச பையன் தானே. சின்ன வயசுலேருந்து ஒன்று மணி விளையாடி இருக்கீங்க. இப்போ ஒரே காலேஜில் வேற படிக்கிறீங்க. 2 பேருக்கும் ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு நல்லா தெரியும். இல்லைங்க ஆண்டி, திடீர்னு நீங்கள் இப்படி கேட்குறீங்களா? நான் வேணா யோசிச்சு சொல்லட்டுமா? ஏம்மா இதை போய் சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா வீட்டில் பேசினா கரெக்டாக வரும். மீராக்கு பிடிக்காமலாம் இருக்காது. இல்லைங்க, மீராட்ட சிவாவை பற்றி என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம போய் வீட்டில் பேசலாம்ல. அதனால தான் அவள்கிட்ட கேட்டேன். நீ சொல்லு மீரா, சிவாவை உனக்கு பிடிக்கும் தானே? நீ சொன்னீன்னா நாங்கள் வீட்டில் வந்து பேசி பார்ப்போம். இல்லைன்னா நான் பேசலை. இவன் எங்கே, இவனுக்கு பொண்ணு தெரியும், எனக்கு ஆள் ஓஞ்சிரும். ஏதாவது பொண்ணை காட்டினாலும் பிடிக்கலைங்கிறேன். உன் பேரை சொன்னால் கொஞ்சம் ஓகே சொல்வேன்னு நினைக்கிறேன். சரிங்க ஆண்டி, நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன். சரிம்மா, நல்ல முடிவா சொல்லு. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சிவா, அது வரைக்கும் கூட்டி விட்டுட்டு வா. சரிம்மா, வா மீரா போகலாம். சரி சிவா, நானே போய்க்கிறேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். அம்மா சொன்னது எதுவும் உனக்கு மன வருத்தம் இல்லையே? அவங்க இப்படி கேட்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பரவாயில்ல, இருக்கட்டும். அவங்க என்ன தப்பாக கேட்டுட்டாங்க? என்னை பிடிச்சி போய் நம்ம 2 பேரும் ஒன்றா சுற்றுறோம், நீனும் கல்யாணம் வேணாங்கிறியா, அதனால கேட்டிருப்பாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? பெரியவங்கன்னா அப்படி தான் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணால் முடியுமா சிவா? நல்ல வேளை நீ கூட தப்பாக நினச்சிக்கிட்டு என்கிட்ட பேச மாட்டியோன்னு நினச்சேன். இதுக்கெல்லாம் பேசாமல் இருப்பாங்களா? அதெல்லாம் நான் உங்கள் கூட எப்போவும் ஃப்ரெண்டாக இருப்பேன். ஆனால் ஆண்டி சொன்னாங்கல்ல, கல்யாணம், அதுதான் கொஞ்சம் யோசிக்கணும், பார்க்கலாம். நான் கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டியே? உனக்கு நீ பிடிக்கும் தானே மீரா? என்ன சிவா இப்படி கேட்டுட்ட? பிடிக்குமே. பிடிக்கலைன்னா நான் சொல்லவே இல்லையே. ஆனால் கல்யாணம்னா கொஞ்சம் யோசிக்கணும்ல. சரி யோசி, நல்லா யோசி. அம்மா கேட்டதுக்காக இல்லை, எனக்கும் உன்னையே ரொம்ப பிடிக்கும். நீ என்னோட லைஃப் பார்ட்னராக வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நீ யோசிச்சு சொல்லு, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. கல்யாணம்னா பண்ணிக்கலாம், இல்லையா ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால இருத்துக்கலாம். எல்லாம் உன்னோட இஷ்டம்தான். சரி சிவா, யோசிக்கலாம். சரி, நான் வரட்டா? சரி, பார்த்து போயிட்டு வா. நாளைக்கு காலேஜில் பார்க்கலாம். சரி, நான் கிளம்புறேன். அங்கிள்கிட்டையும் ஆண்டிக்கிட்டையும் சொல்லிடுங்க. இன்னொரு நாள் வந்து ரொம்ப நேரம் இருக்கிறேன். இப்போ இருக்க முடியல. அம்மா வெளியில் போகணும் அப்படின்னு நச்சரிச்சாங்களா, ஹாஸ்பிட்டல் வேறு போகணும். அதனால தான். ஹாஸ்பிட்டலா? யாருக்கு என்னாச்சு? இல்லை, யாருக்கும் ஒன்றும் ஆகலை. சும்மா தான் நான் கீழே விழுந்துட்டேன். அதில் லேசாக ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அதுக்கு தான் டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இன்றைக்கி செக்கப் போகணும். என்ன மீரா சொல்கிற? விழுந்துட்டேன்னு சொல்கிற, தலையில் கட்டு போட்டேன்னு சொல்கிற, ஒன்றுமே சொல்லவே இல்லை நீ என்கிட்ட. இல்லைப்பா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா.
அதெல்லாம் சரியாயிடுச்சு. மறுபடியும் அதை சொல்லி எதுக்கு? இப்போ செக்கப்கார போகிறேன், அவ்வளோதான். இந்த ஒரு தடவை போவேன், அதோட அவ்வளோதான். அம்மா கூப்பிட்டாலும் நான் போகிறதா இல்லை. சரி, நான் கிளம்புறேன். ஆண்டி சொன்னதை பற்றி நான் யோசிக்கிறேன். என்னடா மீரா போயிட்டாளா? நீ என்ன இந்த மாதிரி கேட்க சொன்ன? அப்புறம் வந்து எதுக்குமா அப்படி கேட்குறேங்கிற? என்னடா டபுள் கேம் ஆடுறியா? என்னம்மா அப்படி சொன்னாதாம்மா, இல்லைன்னா மீரா என்னை தப்பா நினைப்பால. என்னமோ அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்காகவே அவ கூட பழகுறோம்னு. அதனால தானம்மா அப்படி கேட்டேன். நல்ல வேளை மீரா கூட என்கிட்ட பேச மாட்டா அப்படின்னு நினைச்சேன். அவ மனசுலயும் கொஞ்சம் நான் இருக்கம்மா, அது நல்லா தெரிஞ்சிச்சு. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆமாடா, மீராவும் ரொம்ப நல்ல பொண்ணு தான். மீரா மருமகளை வந்தால் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் அவள் என்ன சொல்கிறாளோ தெரியல, யோசிக்கணும்னு சொல்கிறாளேடா. அவ என்ன வேணாம் நான் சொன்னா, இல்ல வேற யாரையும் பிடிச்சிருக்கு, வேற யாரு கூட நிச்சயம் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லலைல்லம்மா. யோசிக்கிறேன்னு தானே சொன்னா. யோசிக்கட்டும், ஒரு மாசம் கூட யோசிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி இன்னும் ஒரு மாசம் 2 மாசம் வெயிட் பண்ண மாட்டேன்னா அதெல்லாம் நல்லா வெயிட் பண்ணுவேம்மா. எல்லாம் எனக்கு நல்லதா தானே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதுவும் நல்லதாவே நடக்கும். சரி, ஏதோ நல்லது நடந்தால் சரி. அப்பாடா, இந்த கிளவி கோயிலுக்கு போகிறோம் போயிடுச்சு. இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன். அது போயிட்டு லேட்டாகவே வரட்டும். பஸ்ஸும் கிடைக்கக்கூடாது, ஆட்டோவும் கிடைக்கக்கூடாது. நடந்தே மெதுவாக வந்தாலும் சரி, நம்ம கொஞ்சம் நேரமாச்சும் ஃப்ரீயாக இருக்கலாம். இப்படி ஃப்ரீயாக உட்காந்துருந்தால அம்புட்டு வேலை வாங்கி சாகடிக்குது. இப்போ எப்படி ஃப்ரீயாக இருக்க உட்கார? அது வந்தோன்னே நம்மளை டார்ச்சர் பண்ணுமே. சரி, வந்தோன்னே பார்த்துக்கலாம். அத்தை, எங்க ஸ்வேதாவே ஆளை காணோம்? நேத்தே வெளியில போகணும்னு சொன்னா. சரி, நேத்து ஒரு மாதிரி இருந்தா அதையும் கூட்டிட்டு போல. இன்னைக்கும் ஆளையே காணோம். எங்க ஸ்வேதா? இவ ஒருத்தி, அவள் இப்போத்தையும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஃபீல் பண்ணிவிட்டு கொஞ்சம் மனசு மாறிடுவான்னு பார்த்தா இவள் போய் குட்டியை கிளப்பிடுவா போலையே. இவளை பார்க்கவே விடக்கூடாது. எதுக்கு இப்போ என் பொண்ணை தேடுற? அவள் காலையில் வந்து இருந்துட்டு இப்போ தான் சத்த போய் படுத்தா. சத்த நேரம் தூங்கட்டுமே. உனக்கு எதுக்கு? அவள் வெளியில் போகணும்னு சொன்னால் அவளுக்கு ஏதாச்சும் வேணா போய் வாங்கிப்பா. நீ என்ன கூடவே தெரியுற? அவளுக்கு என்ன, நீ என்ன பாடிக்காடா? அவள் என்ன சின்ன குழந்தையா? அவள் அப்படி யாராச்சும் வேணும்னா நான் போய்க்கிறேன், நீ போவேன் வேலையை பார்த்துட்டு. இப்ப எதுக்கிட்ட கோவமா பேசுறீங்க? ஸ்வேதாவை காலையில இருந்து நான் பார்க்கவே இல்லை. நேத்து பார்த்ததுதான். அவன் அவ தூங்கி எந்திரிச்சு வந்துட்டானா? இனி வந்து பாப்பாலே பார்க்கலையேன்னு கேட்டேன். இல்லைன்னா எனக்கு என்ன, அவ ரெஸ்ட் எடுக்கிறேன்னா எடுக்கட்டும். நேத்தே ஒரு மாதிரியா பேசினா, என்ன ஏதுன்னு தெரியல. அதான் பேசலான்னு கேட்டேன். நான் போய் உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டோமா? இவ உள்ளே போய் பார்த்தா அவ்வளோதான். அவள் நடந்தது பூரா சொல்லிடுவா. அதோட இவ ஏதாச்சும் ஆக்ஷனில் இறங்கி 2 பேரும் சேர்த்து வைக்க பாப்பா. இது நடக்கவே கூடாது. அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணும்னு சொல்கிறல்ல. இப்போ தான் நான் போய் கேட்டுட்டு வந்தேன் சாப்பாடு வேணுமான்னு. கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றேன்னு சொன்னான். தூக்கமாக வருதான், தூங்குறா. அப்படியா? சரிங்க அத்தை. சரி, தூங்குனா தூங்கட்டும். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்த்துக்கிறேன். அவள் தூங்கி எந்திரிச்சு வரும்போது வரட்டும். சும்மா நீ ஏன் போய் டிஸ்டர்ப் பண்ணாத. இல்லைங்க அத்தை, அவளை சும்மா பார்க்கலான்னு தான் கேட்டேன். அதான் நான் பார்த்துக்கிறேன், நீ போ. சரிங்க அத்தை. அத்தை ஏன் ஸ்வேதாவை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க? அவன் நேத்து போனவ காலையில எந்திரிச்சதுலேருந்து வரவே இல்லையே. இப்பெல்லாம் ஸ்வேதா இருக்க மாட்டாளே. எந்திரிச்சோன்னே என்னை வந்து பாப்பாளே. என்கிட்ட வந்து பேசிட்டு தானே போவா. என்கிட்ட பேசலைனாலும் அவங்க அண்ணன்கிட்டயாச்சும் வந்து பேசியிருப்பாளே. என்னை காலையில இருந்து பார்க்கலையே. நான் வீட்டில் தானே இருக்கேன், எங்கேயும் போகலையே. ஏன் இப்படி படுத்து தூங்கிட்டே இருக்கா? என்ன பிரச்சனை? பேச போகலான்னு பார்த்தா இந்த அத்தை வேற நினைக்கிறே உட்காந்துக்கிட்டு ஏதாவது சொல்றாங்க. பாட்டி வந்தாலும் கிச்சனுக்குள்ள போயிடுவாங்க. அப்பப்போ பேச வேண்டியதான். இந்த நேரம் பார்த்து பாட்டி என்ன காணும். எப்பவும் போயிட்டு சீக்கிரமே எழுந்துருவாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆயிட்டாங்க போல. எல்லா கதையும் பேசிட்டு தான் வருவாங்க. சரி சரி, வரட்டும். வந்ததுக்கப்புறம் போய் ஸ்வேதா பார்ப்போம். அத்தையே சரியில்லை. என்னமோ நடக்குது. ஆனால் அத்தைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸ்வேதா சொல்ல மாட்டேங்கிறா. அத்தை என்னமோ மூடி மறைக்கிறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. என்னை ஸ்வேதாவே பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னா இப்பெல்லாம் உட்காந்துக்கிட்டு ஸ்வேதாவை நீ பார்க்காத அப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்களே. நீங்கள் எக்கோட கெட்டு போங்க அப்படிலாம் விடுவாங்க. இன்னைக்கு வித்தியாசமாக நடந்துக்கிறாங்களே. ஏதோ ஒன்று இருக்கு. ஸ்வேதா மூஞ்சியும் சரியில்லை, அத்தை பண்ணுற லொல்லும் சரியில்லை. ஏதோ ஒன்று நடந்திருக்கு. என்னன்னு தெரியல. 2-3 நாளாவே ஸ்வேதா ஒரு மாதிரியாக தான் இருக்காங்க. அத்தையும் எதையும் மறைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. கண்டுபிடிக்கிறேன். மித்ரா போனதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தாங்க. ஒருவேளை கார்த்திக் சொல்கிற மாதிரி மித்ரா பழைய மாதிரி தான் இருக்காளோ? அவள் வேலையை காமிச்சிக்கிட்டு தான் இருக்காளோ? நமக்கு எதுவும் தெரியலையே. அவள் இந்த வீட்டில் வந்துட்டு போனதுலேருந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. கார்த்திக் சொன்ன மாதிரி மித்ரா என்ன மாறல தான் போல. நம்ம தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த ராகுல் இப்படி பண்ணியிருக்கவே கூடாது. ராகுல் தான் நம்மளை வேணான்னு சொல்லிட்டார். நம்மளை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? பேசாமல் ஏதாச்சும் பண்ணிக்கலாம். அப்பதான் ராகுலுக்கு என்னோட அருமை தெரியும். என்னோட லவ் என்னன்னு புரியும். என்னோட லவ் அவருக்கு புரியவே இல்லை. ஈஸியாக இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அது எப்படி முடியும்? ராகுல் வேணாம் சொன்னது தெரிஞ்சா கண்டிப்பாக பாட்டி சொன்ன பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நம்ம இருக்கவே வேணாம். நம்ம செத்துட்டா நம்மளோட லவ்வை ராகுல் கண்டிப்பாக புரிஞ்சுப்பார். ஆமாம்,
அதுதான் கரெக்டாக இருக்கும். யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல் போயிடுறது தான் நல்லது. நம்ம இருந்தாலும் எல்லாருக்கும் கஷ்டம், இல்லைனாலும் கஷ்டம். யார்கிட்டையும் பேசக்கூடாது. அண்ணிட்டெல்லாம் பேசினா நம்ம மனசை மாற்றிடுவாங்க. நம்ம எடுத்த முடிவு தான் கரெக்டு, அதில் உறுதியாக இருக்கணும்.